தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நேபாளம் பற்றி எரிகிறது, நாடாளுமன்றம் கொளுத்தப்படுகிறது, பிரதமர் சர்மா ஒலி துபாய் தப்பி ஓடுகிறார், நிதியமைச்சர் நடுரோட்டில் அடித்து இழுத்து இளைஞர்களால் உதைக்கப்படுகிறார், அமைச்சருடைய மனைவி வீடு முழுக்க தீயிலே எரிந்து சாம்பலாகி போனார், அமைச்சரவை அலுவலகங்கள் அத்தனையும் தீக்கிரையாக்கப்படுகிறது. இந்த இளைஞர்களுடைய கோபம் நியாயமானதா, ஆரோக்கியமானதா, அல்லது அந்த தேசத்திற்கு தேவைதானா? ஜென்சி இந்த இயக்கம் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. உலகத்திலே ஒரே இந்து நாடு நேபாளம். இந்துத்துவா கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய அந்த நாடு ஒரு இந்து அரசர்கள், கொய்ராலா என்கின்ற அரசர்கள் உடைய கட்டுப்பாட்டில் முழுக்க இந்து மத சட்டப்படி அந்த நாடு முழுமையான ஆன்மீக நாடாக அந்த நாடு வலம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கு படு பிற்போக்குத்தனமான இந்துத்துவா கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி வறுமை, பஞ்சம், பசி, பிணி, கல்வி இல்லை, சமூகத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இந்த நேரத்தில், இந்த காலத்தில் அந்த நாடு கம்யூனிசத்தை நோக்கி நகர ஆரம்பித்தது. மன்னர் கொய்ராலாவினுடைய அதிகாரத்திலிருந்து அங்கே சிவப்பு கொடி பறக்க ஆரம்பித்தது. சீனாவினுடைய ஆதரவு, புரட்சி ஆயுதம், இப்படியான ஒரு பெரிய சமூக மாற்றம் நேபாளத்தில் ஏற்பட்டதை அடுத்து அந்த சமூக அமைப்பு முழுக்க கம்யூனிஸ்ட் அமைப்பாக மாறிவிட்டது. இப்பொழுது அந்த மாணவர்களுடைய நம்பிக்கை சுசீலா கார்கி என்பது கம்யூனிசத்தினுடைய ஒரு பெயர். இந்த பெயர் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை பெண் நீதிபதியாக சுசீலா கார்கி தான் இடைக்கால அமைச்சரவையினுடைய இடைக்கால அரசனுடைய அதிகாரம் பிரதமராக வர வேண்டும் என்று அந்த இளைஞர்கள் நினைக்கிறார்கள். 25 வயது இளைஞர்கள் தான் சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இப்படி கூகுள், அத்தனை சமூக வலைதளங்களும் அந்த நாட்டிலுடைய அரச குடும்பத்தை போல அதிகார குடும்ப இளைஞர்கள், உயர் அதிகாரிகளுடைய வாரிசுகள், தினம் பார்ட்டி கொண்டாட்டம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு காதலிகள், வெளிநாட்டு கார்கள், இப்படி ஒரு பக்கம் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்து அதை படம் பிடித்து சமூக வலைதளத்திலே போட்டு மகிழ்கிறார்கள். இன்னொரு பக்கம் உணவுக்கு வழியின்றி கையேந்தி கொண்டு வேலை தேடிக்கொண்டு சமூக நீதியை எதிர்பார்த்து கொண்டு ஒரு கூட்டம் அடைந்து கொண்டு இருக்கிறது. இந்த 2 கூட்டங்களும் சமூக வலைதளங்களிலே மோதிக்கொள்ளுகிறது. அமைச்சருடைய மகன்கள், நீதிபதிகளுடைய மகன்கள், அரசியல்வாதிகளுடைய மகள்கள், வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு பயணம், இப்படி இந்த மோதல் அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்யக்கூடிய சுடான் குரூஸ், இதே போன்று ரவி, அதே போல் சுசீலா கார்கி, ராக் பாடகர் பலான் ஷா போன்றவர்கள் சமூக அக்கறையோடு செயல்பட ஆரம்பித்து இந்த அமைப்பை
முன்னிறுத்தி இளைஞர்களை ஊக்குவிக்கிறார்கள். இந்த அமைப்பு தான் ஒட்டுமொத்தமான நேபாளத்தையே புரட்டி போடுகிற அளவுக்கு வீதியில் இறங்குகிறார்கள். ஜென்சி, எங்கு திரும்பினாலும் ஜென்சி. இந்த இயக்க 25 வயது இளைஞர்கள் 26 சமூக வலைதளங்களை இரவோடு இரவாக முடக்குகிறது நேபாள அரசு, சர்மா ஒளி தலைமையிலான அரசு. காரணம், இந்த மேட்டுக்குடி மக்களினுடைய வசதி வாழ்க்கைகளை விமர்சனம் செய்கிற உழைக்கும் மக்களை அவர்களுக்கு எந்த வசதியும் சென்றுவிடக்கூடாது. சமூக வலைதளங்கள் முடக்கினால் இவர்களை முடக்கிவிடலாம் என்று தப்பு கணக்கு போடுகிறது இந்த சர்மா ஒளி போலி கம்யூனிஸ்ட் அரசு. இதை எதிர்த்து சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார் ரவி. பாப்பாடகர்கள் இந்த புரட்சி கூட்டம் சிறையை தரைமட்டமாக்கி சிறையிலிருந்து அத்தனை பேரையும் விடுவிக்கிறது. அத்தனை பேரும் அமைச்சரவையில் இருந்து அத்தனை பேரும் தெருவில் இழுத்து கொண்டு வந்து அடித்து உதைத்து விரட்டப்படுகிறார்கள். இராணுவம் அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. கையில் எடுத்து இராணுவ தளபதி சொல்லுகிறார், நீங்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள், மன்னிக்குவோம் நேபாளத்தை விட்டு வெளியேறுங்கள். அசோக் ராஜ் என்கின்ற இராணுவ தளபதி முழு அதிகாரத்தையும் கையில் எடுத்து அரசு என்கின்ற அமைப்பு இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் அமைச்சரவையை கலைத்து விடுங்கள். சர்மா ஒளி தப்பி துபாய்க்கு சென்று தப்பி ஓடிவிட்டார். இராணுவம் அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்ட பிறகு அதன் பிறகுதான் இந்த ஜென்சி இயக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. வந்த பிறகு இப்பொழுது இந்த பழைய அமைச்சரவை தலைமறைவாகிவிட்டது. பிரசண்டா என்று ஒரு முன்னாள் பிரதமர் இருந்தார். இவர்கள் தலைமையிலே தான் கம்யூனிச அரசு உருவானது. இந்த போலி கம்யூனிச அரசு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை, வர்க்க போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை. காரணம், தங்கள் சார்பாக தங்களுடைய வாரிசுகள் மன்னராட்சியில் எது நடந்ததோ அதே போன்று அந்த அதிகார சுவை, ஊழல், லஞ்ச லாவண்யம் ஒரு மேட்டுக்குடி கம்யூனிஸ்ட் அரசாங்க போலி கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தில் ஒரு அதிகார வர்க்கம் உருவாகிவிட்டது. ஒரு வர்க்கம் உருவாகிவிட்டது. முதலாளித்துவ வர்க்கத்தை எதிர்க்க வேண்டிய இவர்களே ஒரு அதிகார வர்க்கமாக மாறிவிட்டார்கள். ஆக வர்க்கம் என்பது தொழிலாளி வர்க்கம்தான். ஆனால் இவர்கள் அதிகார வர்க்கம் இந்த தொழிலாளி வர்க்கத்தை, உழைக்கிற மக்களை விரட்ட மிரட்ட ஆரம்பித்த பிறகுதான் 3 கோடி மக்களில் 1.5 கோடி மக்கள் நீங்கள் புரட்சி அரசை வீழ்த்துவதற்கான முன்னேற்பாடு, நோட்டு புத்தகங்களோடு, பள்ளி சீருடையோடு தெருவில் இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த நாட்டு 3 கோடி மக்களில் 1.5 கோடி மக்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வளமாக்குகிறார்கள். வாழ்க்கை என்பது 1.5 கோடி பேர் சமூக வலைதளங்களின் வழியாக வெளிநாட்டு தொடர்பு, உள்நாட்டு தொடர்பு, வியாபாரம், மருத்துவம், சமையல், இப்படி அந்த 1.5 கோடி பேரை காப்பாற்றுவது உள்ளூர் கம்யூனிச சர்மா ஒளி அரசியல் அல்ல, பிரசண்டா அரசியல் அல்ல. கூகுள் நிறுவனம், வாட்ஸ்அப் நிறுவனம், ஃபேஸ்புக் நிறுவனம், இதை நம்பித்தான் வாழ்க்கை ஓட்ட வேண்டிய நிலைக்கு அந்த மக்கள் தள்ளப்படுகிறார்கள். அதை முடக்கிய பிறகுதான் வீதியிலே தெருவிலே இறங்கி 1.5 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக 15 லட்சம் மாணவர்கள் பள்ளி சீருடையோடு, பள்ளி புத்தக கட்டுகளோடு தெருவில் இறங்கிய பிறகு 19-20 பேர் சுட்டு கொல்லப்படுகிறார்கள்.
பள்ளி சீருடையோடு, பள்ளி நோட்டு புத்தகங்களோடு அந்த சடலம் தெருவிலே கிடக்கிறது. மேலும் மாணவர்கள் கொதித்தெழுகிறார்கள். கொதித்து எழுந்ததனுடைய விளைவு ஆட்சி, போலி கம்யூனிஸ்ட் ஆட்சி கவிழ்ந்து போகிறது. எப்படி இந்துத்துவ அரசியல் நேபாளத்திலிருந்து விரட்டப்பட்டதோ போலி கம்யூனிஸ்டுகளால், இப்பொழுது இந்த இளைஞர்களுக்கு கம்யூனிசத்தினுடைய தாக்கத்தினுடைய விளைவு தான் போலி கம்யூனிஸ்டுகளான சர்மா ஒளியும் பிரசண்டாவும் விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். இனி முழுமையான கம்யூனிஸ்ட் அரசு. சுசீலா கார்கி, இந்த அம்மையார் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது ஒரு அமைச்சரையே சிறையில் போட்டு இருக்கிறார். கார்கி என்ற பெயர் வருகிற பொழுது கம்யூனிசமும் வருகிறது. அந்த அம்மையாருடைய குடும்பம் ஒரு சிவப்பு குடும்பம். பள்ளி ஆசிரியராக இருந்து, வழக்கறிஞராக இருந்து, நீதிபதியாகி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வரை அவர் நேர்மையாக நீதி பெறலாமல் இருந்தார் என்ற காரணத்தினால்தான் அந்த அம்மையாரை இந்த மாணவர் கூட்டம் ஏறக்குறைய அடுத்த பிரதமர் நாற்காலி என்பது முழுமையான கம்யூனிஸ்ட் கார்கி குடும்பத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக சுசீலா கார்கி இடைக்கால பிரதமராக, நிரந்தர பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. ஆகையால் இந்துத்துவா நாடு ஒளிந்து போய், போலி கம்யூனிஸ்டுகள் சித்தாந்தம் ஒளிந்து போய், உண்மையான பொது உடைமை சித்தாந்தம், இந்த சித்தாந்தம் இனிமேல் நேபாளை கட்டி ஆளும். இதை மற்ற நாடுகள் இதனுடைய வீச்சை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்திய இளைஞர்கள் ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக, சமூக நீதிக்கு ஆதரவாக, இந்த மாணவர்கள்தான் ஊழலை ஒழிக்க முடியும், சமூக நீதியை மீட்க முடியும் என்பதை நேபாளம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது. ஆக மாணவனிடமிருந்து அரசியல் வெளியேறினால் இந்த நாடு நாசமாய் போய்விடும். மாணவர்கள்தான் எதிர்கால இளைஞர்கள், எதிர்கால முதியோர்கள், எதிர்கால அதிகாரிகள், அரசியல்வாதிகள். இப்படி இந்த மாணவன் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவன். இந்த தத்துவத்தை நேபாள் மாணவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் மாணவர்கள் அரசியலே பேசக்கூடாது. அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய புகலிடம் என்பதை நேபாள மாணவர்கள், ஜென்சி மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை, ஊழல் செய்கிற நாட்டினுடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் விரட்டி அடித்தார்கள் என்பதை நாம் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்த பாடம் இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலே ஊழல் செய்கிற அத்தனை நாடுகளுக்கும் இந்த ஜென்சி போராட்டமும் அதனுடைய போராட்ட தலைவர்களும் மாணவர்களும் தான் அந்த நாட்டை மீட்டெடுத்திருக்கிறார்கள். ஓரிரவோடு 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதியோடு ஆட்சி அதிகாரம் தப்பி ஓடிவிட்டது. காட்மாண்டு விமான நிலையத்தில் வாடகைக்கு பிடிக்கப்பட்ட பல ஹெலிகாப்டர்கள் நின்று கொண்டு இருக்கிறது. அதிகாரிகளும் அமைச்சர்களும் தப்பி ஓடுவதற்காக அவர்கள் அங்கே குழுமி இருக்கிறார்கள். அங்கும் இந்த ஊழல்வாதிகள் தப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக மாணவர்கள் ட்ரெயின்களை பறக்க விட்டு கொண்டு இருக்கிறார்கள். காரணம், இந்த ட்ரெயின்கள் பறந்தால் ஹெலிகாப்டர் பறக்க முடியாது. இறக்கையிலே பட்டு அந்த வானூர்தி சேதமடைந்து வெடித்து சிதறிவிடும். இதை கூட சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேபாளத்து மாணவர்கள். ஆகையால் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் போராட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள், போராட்டத்திலே குதியுங்கள் என்று அவர் அந்த போராட்ட தலைவர் சுதன் குரூஸ் அறிவித்ததனுடைய விளைவு மாணவர்கள் நேரடியாக போராட்ட களத்திலே குதித்திருக்கிறார்கள். அந்த நாடு ஒரு நிஜ கம்யூனிஸ்ட் அரசாக மாறி இருக்கிறது. மாணவர்களிடம் அதிகாரம் வந்திருக்கிறது. இந்த அதிகாரம் அந்த நாட்டை வழிநடத்தும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.